அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்கள் சேனலில் இருந்தாலும் ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே மானிட்டைஸ் ஆகாது. ஸோ நான் ஓன் கண்டென்ட் தான் சிஸ்டர் போட்டேன், எனக்கே மானிட்டைஸ் ஆகலைன்னு சொல்லாதீங்க. இது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மானிட்டைசேஷன் பாலிசியை மீறினா நமக்கு வந்து மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகும், கிடைக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட், அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு இன்ட்டாக கொடுக்கக்கூடாது. அது உங்களுடைய ஓன் கண்டென்ட் தான், சரிங்களா? ஆனால் டபுள் மீனிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்னா, நான் ஒரு டெக் சேனல் வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட கேட்டாங்க, நான் ஓப்பனாக சொல்லி கொடுக்குறது தான் நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை 8 மினிட்ஸாக க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த 8 மினிட்ஸில் நீங்கள் சம் பேட் வேர்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து மானிடைஸ் கிடைக்காது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டில் வந்து ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து பேட் வேர்ட் பேசலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, சரிங்களா? அதிகமாக நீங்கள் பேட் வேர்ட் பேசக்கூடாது. பொதுவாக உங்கள் சேனலில் பேட் வேர்ட் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? பிகாஸ் பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட் வந்து நம்மளுடைய இமேஜை வந்து கெடுக்கும், சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்னால் ஃபைட் சீன் அதிகமாக இருக்கக்கூடாது. கத்தி, ரத்தம், மண்டை உடைக்குதல், அருவா வெட்டுதல், அண்ட் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு சுற்றி விளையாடுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஈவன் இது உங்கள் ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே மானிட்டைசேஷன் ஆகாது. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் மானிட்டைசேஷன் பாலிசியில் சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்ஃபர்மேஷன். இந்த ஆப்புக்குள்ளே போனால் இது கிடைக்கும், இந்த ஆப்புக்குள்ளே போனால் இது கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது போல் ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சத்தியமாக உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகும். ஏன்னா யூடியூப் வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட். நீங்கள் ரீயூஸ்டுனா அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து அப்படியே தான் போடக்கூடாதுங்க. சில செகண்ட்ஸில் கிளிப்பை கட் பண்ணி நீங்கள் மீம்ஸாக சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது ரீயூஸ்டாக வந்துடும். ஸோ மானிட்டைசேஷன் ஆகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் எது அலோவ் பண்ணுதுன்னா எஜுகேஷ்னல், மோட்டிவேஷ்னல், விலாகு, டெக்கு, காமெடி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த செக்ஸின்ட்டு, பேட் வேர்ட்ஸு, வயலன்ஸு, ஃபேக் இன்ஃபர்மேஷன், அண்ட் தென் ரீயூஸ்டு, ரிப்பீட் கண்டென்ட், ஸ்பேம் பாலிசி, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தம்ப்நெயில் தான் பெரும்பாலும் மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க. அது என்ன மிஸ்டேக்னா மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் யூடியூப்பை ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுறீங்க. ஒரு சேனல் வந்து டிமானிடைஸ் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த சேனலை பார்த்தேன். அது ஏன்னா அது என்னுடைய மெம்பர்ஷிப் சேனல், சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்ட்டான ஒரு இமேஜை வச்சு வியூஸ்க்காக உள்ளே வந்து ஒரு மேட்ருமே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு கார்டனை காமிச்சிருக்காங்க. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக கொடுத்துருக்கு. பிகாஸ் ஆர்ட்டான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் லைக் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஹார்ட் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே வியூஸ் போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலுக்காக வியூஸ் வந்து நிறைய பேருக்கு இம்ப்ரெஷன் போச்சு, சரிங்களா? இம்ப்ரெஷன் வேறு, வியூஸ் வேறு, கிளிக் த்ரூ ரேட் வேறு. அப்படி இம்ப்ரெஷன் போகும்போது நிறைய பேர் அது ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் குறையுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் மேட்ரு இல்லை, ஆவரேஜ் வியூ டூரேஷன் குறையுது. இப்போ யூடியூப் என்ன அனலைஸ் பண்ணுதுன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன். பிகாஸ் டைட்டில் தம்ப்நெயிலில் ஒரு மாதிரியான விஷயத்தை கொடுத்துட்டு வந்து தப்பான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து புரிஞ்சுக்கும், ஏஐயும் அதான் புரிஞ்சுக்கும். அப்போ அந்த சேனல் மிஸ்லீடிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு தம்ப்நெயில் இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி தம்ப்நெயில் பாலிசியை நீங்கள் மீறிட்டீங்கன்னா உங்கள் சேனல் வந்து கேன்சல் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இயர் ஆஃப்டர் உங்கள் சேனலை நீங்கள் திரும்பவும் ரன் பண்ண முடியாது, புதிய சேனல் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் யூடியூப் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். 89 460 14 557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். உங்கள் சேனலில் ஏதாவது மிஸ்டேக்,
ஏதாவது கஸ்டமைசேஷன், நெக்ஸ்ட் சேனல் லோகோ, பேனர், தம்ப்நெயில், செட்டிங் ஆன் பண்ணுறது A to Z நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 200 தான், பெய்ட் சர்வீஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்பயே மேலே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. இன்னும் கேட்டால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி தாங்க. நம்ம சேனலை பார்த்து கற்றுக்கிட்டு போனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். என்னடா நம்ம சேனலுக்கு கம்மி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு கோர்ஸ், எஜுகேஷனல் சேனல். எஜுகேஷனல் எப்பவுமே வந்து ஸ்டேவாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்டு தான் வேறு லெவலில் வெளியே போவாங்க. அதுபோல் நம்ம சேனலை கற்றுக்கிட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் என்னை விட நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், நீங்களும் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுங்கள். நம்ம வந்து வருஷம் வருஷம் நிறைய பேரை யூடியூப்பராக ஆக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே காரணம். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் ப்ரௌட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.